ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் கிறிஸ்மஸ் வரனால A4 ஷீட்டில் எப்படி ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பேப்பரை நம்ம முக்கோண ஷேப்புக்கு மடிக்கணும். முக்கோண ஷேப்புக்கு நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸஸாக இருக்க பேப்பரையும் மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்தோடனே நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இப்போது 2 பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் செய்ய நமக்கு 2 ஸ்கொயர் ஷேப் தேவைப்படும். ஸோ 2ஆக வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இந்த பேப்பரை நான் மடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு இதை அந்த முக்கோண ஷேப்புக்கும் மடிச்சுக்கிறணும். நல்லா மடிச்சுட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த இது நமக்கு ஷேப் தெரியறதுக்காக அப்படி மடிச்சு விட்றோம். இப்போ இந்த பேப்பரை பாதியாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சைடும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர்லேருந்து இங்கே நடு சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம மடிக்கணும். இப்போ இந்த முக்கோண ஷேப் மாதிரி நான் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மடிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரியே முக்கோண ஷேப்புக்கு மடிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பேப்பரை பிரிச்சுக்கோங்க. இந்த 3 கோடும் சந்திக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம். இங்கே நடு சென்டரில் இருக்க கோடு, இந்த சைடில் நடு சென்டரில் இருக்க கோடு, 3 கோடும் சந்திக்க இடத்த குறிச்சிக்கோங்க. 4 சைடும் அதே மாதிரி குறிச்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கிறணும். இப்போது 4 சைடும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம புள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிறணும். இதே மாதிரி 4 சைடும் நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போது கட் பண்ண பீஸை முக்கோண ஷேப்புக்கு நாம் மடிச்சுக்கிறணும். இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம மடிச்சுக்கிடுவோம். எல்லா சைடும் மடித்த பிறகு நான் காட்டுற மாதிரி கம்மை வச்சு நீங்களும் ஒட்டிக்கோங்க. நாலு சைடும் ஒட்டி முடிச்சப்பட்டு அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கைட்டை அமுத்தி விட்டு கொஞ்சம் கூர்மையாக்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸும் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இந்த சென்டர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே கம்மை வச்சு 2 ஸ்டாரையும் நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ கம்மை வச்சுட்டு ஒட்டிக்கிடுவோம். இது காஞ்ச பிறகு ஊசியில் நூலை கோர்த்து
மாட்டிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு குட்டி ஸ்டார் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.